வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்ணனோட சாப்பாடு சூப்பராக இருக்குதுன்ட்டு எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. கண்ணன் எல்லார்ட்டையும் கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன நீ சரியாக சாப்பிட மாட்டேன்னுட்டு பல்லவிக்கு அவர் சாப்பாடு எடுத்து இப்படி சாப்பிடணுன்ட்டு சாப்பிட்டு காட்டுறாரு. இவங்களுக்கு பிடிக்கல, எல்லாரும் சாப்பிட்றாங்க. அவங்க மாமியார், அவங்க மாமனார் எல்லாருமே புகழ்ந்து சொந்தக்காரங்க எல்லாருமே இவரை பாராட்டுறாங்க. இவங்களுக்கு எரிச்சலாகுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அந்த இடத்துல பல்லவி கண்ணனை கூட்டிகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் சொன்னோன்ட்டு தனியாக வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, எதுக்காக நீ எப்போ பாரு அங்கே பேசிகிட்டு இருந்தப்போ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு போகிற, நான் சொல்கிற மாதிரி தான் பேசணுன்ட்டு இவர் சொல்கிறாரு. நான் யார் பேச்சுக்கும் கட்டுப்பட மாட்டேன். என்னை எத்தனையோ பேர் திருத்தணும்னு நினச்சாங்க, ஆனால் யாரால முடியல, நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாதுன்ட்டு அவர் போய்ட்றாரு. உன்னை நான் எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியுன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவி உள்ளே வராங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும் வாமானிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறாரு அவர். ஏம்மா நீ இன்னும் மாறலையா, நீ ஏம்மா அப்படியே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க, அந்த வீட்டுக்கு நீ வாழ போயிருக்க, மாப்பிள்ளை எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அஜயை விட இவன் ரொம்ப நல்லவன், அவன் வாக்கு கொடுத்துட்டான்ட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கூட அவன் ஓடி போயிட்டான். ஆனால் இவன் எப்படி கிடையாது, வெகுலியாக எப்படி எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக சாதாரணமாக பேசி பழகிறான் பாரு. நீ எங்கே தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அந்த அளவுக்கு கண்ணை ரொம்ப நல்ல பையமா, நீ அவன் கூட சேர்ந்து வாழு, பகையை வச்சுக்கிட்டு மனசில் பழி வாங்குறன்ட்டு உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காதன்ட்டு அவர் எப்படியெல்லாமா அட்வைஸ் பண்ண பார்க்குறாரு. நான் என்ன சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கணும், அதை தான் செய்வேன். நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நான் எப்பவுமே கேட்க மாட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் இது மேலே அட்வைஸ் பண்ணாதீங்கப்பான்ட்டு அவங்க சொல்லிட்டு போய்ட்றாங்க. இவர் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்ட சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதே நேரத்தில் வக்கீல் மீட்டிங் வச்சுருக்காரு. அவர் வந்தோன்னா சொல்லிடுறாரு, எல்லாரோட ஃபோனும் சைலண்டில் போட்டுருங்க, மீட்டிங் நடக்கிற வரலன்னிட்டு எல்லோரும் சைலண்டில் போட்டு போகிற அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகிறார். 2 மணி ஆகுது. அஜய் ஃபோனை பார்க்குறாரு. டைம் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. இவர் ஃபோன் பண்ண முடியல, மெசேஜ் பண்ணுறாரு. அவங்களுக்கு வெறுப்பாகுது. வக்கீல் வேணும்னே அஜயை வெறுப்பேற்றுறதுக்காக அவர் பேசிக்கிட்டே இருக்கிறதும் ஃபோன் பண்ணுறதும் எல்லார்ட்டும் பேசிக்கிட்டே இருந்தோம். இவர் பேச வரும்போதெல்லாம் அலக்கழிக்கிறதுமா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரும் பொறுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வக்கீல்கிட்ட வந்து நிற்கிறாரு. அவர் திரும்பவும் அதேமாரி கண்டுக்காத அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா 2 மணி ஆயிடுச்சு. திரும்பி பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ள நீங்கள் இன்னும் கிளம்பலையா, 2 மணி ஆயிடுச்சுன்ட்டு. அதுதான் மாமா சொல்லிட்டு போகலான்ட்டு, சரி நீங்கள் சீக்கிரம் கிளம்புன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. நீ போயிட்டு நேரத்தோட எப்படி ஃப்ளைட்டை பிடிக்கிறேன் நானும் பார்க்குறேன்ட்டு அவர் சிரிக்கிறாரு. இதே நேரத்தில் அர்ஜுன் வீட்டுக்கு வராரு. கோவத்தோட போனாக்கா எல்லாருமே துக்கம் விசாரிக்கிறாங்க. நம்மளோட கையை விட்டு போயிடுச்சு டெண்டர்னிட்டு. ஆனால் அப்பா வரல, வந்து இந்த அக்கா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருன்ட்டு இவர் வந்து சொல்கிறாரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, அந்த டெண்டரோட விஷயம் எப்படி வெளியே போச்சு தெரிஞ்சுதான்ட்டு. எனக்கு வீட்டில் சந்தேகமாக இருக்குது. ஃபைல் அப்போ தானே அவளை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. பல்லவி மேல் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்ட்டு. நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் ஆதாரத்தை கண்டுபிடிங்க சொன்னோன்னே கண்டுபிடிக்கிறேன்ட்டு அவரும் சொல்கிறார். ப்ரோமோவில் கண்ணனும் பல்லவியும் ஒரு கடைக்கு வந்துட்டு அவங்க 3 சென்ட் பாட்டில் போட்டு உடைக்கிறாங்க. கடைக்காரர் வந்து திட்டி சண்டை போடுறாரு. அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் வெளியில் போகணுன்ட்டு. இதே நேரத்தில் கண்ணன் ஷாக் ஆகுறாரு. அவர் பணம் வேறு அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரல. இவங்க வேணும்னே பாட்டில் போட்டு உடச்சிட்டு கண்ணனை பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.